ஃப்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து தினத்துல பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்களே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஐடி இயக்குனர் காமக்கோடி இருக்கார்ல, இவர் ஒரு மெசேஜ் ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு மெசேஜ் தெரியுமா? இந்தியாவிலேயே, இந்திய வரலாற்றிலேயே இது முதன்முறை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் இவரு சொன்னார்ல, அந்த ஒரு காரணம் தான் இங்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லுது. இந்திய வரலாற்றையே திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படி விஷயத்த சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமியம் குடிச்சா உங்களுக்கு எந்த நோயும் வராது. இருக்கிற நோய் எல்லாம் பறந்து போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத இன்னொன்னு சொல்லியிருக்காரு. இவங்க அப்பாக்கு இவரு டெஸ்ட் பண்ணாராம். அதாவது இவங்க வீட்ல இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாம இருந்திருக்காரு. ஜீரண கோளாறு, அப்புறம் அந்த புஞ்சை நோய்கள் இந்த மாதிரிலாம் அவருக்கு ஒரு விஷயமான ஜுரம் அப்படிலாம் இருந்திருக்கு. அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தாராம். உடனே டாக்டர் கூப்பிடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு ரொம்ப இது பண்ணியிருக்காரு. உடனே அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல நீ எதுக்கு டாக்டர்லாம் கூப்பிட்டு இருக்க? அது தேவையில்லாம உனக்கு பைசா தானே. நீ போ போயிட்டு என்ன பண்ணு, மாட்டு தொழுவத்துல போயிட்டு கோமியம் புடிச்சுட்டு வந்து அது நீ குடி. உடனே என்ன ஆகும், உனக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, கோமியத்தை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு, குடிச்சிருக்காரு. குடிச்ச அடுத்த செகண்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜுரம் போயிருச்சா, ஜீரண கோளாறுலாம் போயிருச்சா, எல்லா நோயும் போயிருச்சா. என்ன பண்ணாரா, ரொம்ப புஷ்டியா என்ன பண்ணாரா உட்காந்துறான். இதை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி என்ன பண்ணாரு, அவங்க அப்பாவுக்கு நடந்ததை சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. இந்த விஷயத்த வெளியில இருக்கிறவங்க யாருன்னா மறுத்தா கூட அரசியல் பண்றாங்க. இப்போ திமுகவோ அதிமுகவோ இல்ல மற்ற கட்சியினரோ இதை கருத்து சொன்னா இவங்க அரசியல் செய்யறாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையமே இதை என்ன பண்ணிருக்காங்க, கண்டிச்சு சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்க இந்த அளவுக்கு பொய்யான தகவலை சொல்லலாம், அதுவும் நீங்க சொல்றதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கலாம். இந்திய கால்நடை ஆராய்ச்சி மைய தகவல் என்ன சொல்லுதுன்னா, கோமியத்தை குடிச்சா உங்களுக்கு வராத நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுது. கிட்டத்தட்ட 40 வகையான பாக்டீரியாக்கள் உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆராய்ச்சி மையம் சொல்லுது. ஒரு ஐஐடி இயக்குனர் சொன்ன கருத்தை இந்திய கவர்மெண்டே சொல்லுது. இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையமே சொல்லுது. அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுது, கோமியத்தை குடிச்சா நோய்கள் வரும், நோய்கள் தீராது அப்படின்னு சொல்லுது. இதுக்கு வரிஞ்சு கட்டி வந்திருக்காரு நம்ம அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை. என்ன சொல்றாருன்னா, கிளாஸ் ரூம்ல மாணவர்கள் மத்தியில அவர் பேசினாரா, அவரு கோசாலை பூஜை நடந்திருக்கு, அங்க போயிட்டு அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு. உண்மையிலே அண்ணாமலை சாருக்கு என்ன அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதை கவர்மெண்ட் இயக்குனர் ஒருத்தர் சொல்றாரு, அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுது கோமியத்தை குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இதை வெளியாட்கள் யாருமே கருத்து சொல்லல. இதுல அண்ணாமலைக்கு எங்க கோவம் வந்தது, காமக்கோடிக்கு எதுக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு தான் தெரியல. சரி, ஒருவேளை காமக்கோடி அவர்கள் சொன்னதும் அண்ணாமலைக்கு அவருக்கு ஆதரவா இருக்கிறதாவும் வச்சுப்போம். என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. இந்தியா சார்பா இருக்கிற, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா இருக்கிற எல்லா ஆராய்ச்சி மையத்தையும், எல்லா ஹாஸ்பிட்டலையும், எல்லா சுகாதார மையமும் தூக்கிடுங்க. எல்லாருக்கும் மாசம் 1 லிட்டர் பாட்டில் கோமியத்தை அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கடிதத்தை போடுங்க. இல்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் அழிச்சிருவோம், எல்லாருக்கும் கோமியத்தையே கொடுத்து என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் நோய்களை தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார்களா இல்ல காமக்கோடி அவர்கள் சொல்லுவார்களா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இவங்களெல்லாம் படிச்சு என்னத்தை இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்றது நமக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த அளவுக்கு, அதாவது ஒரு மதத்தையும் ஒரு மூட நம்பிக்கையும் கொண்டவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த பதவியில இருந்து மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கணுமா, வழிகாட்டியா இருக்கணுமா அப்படின்றதா ரொம்ப 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 கேவலப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. ஏன்னா ஐஐடி இயக்குனர் காமக்கோடி ஒரு நார்மல் மனிதனா இருந்து சொன்னா அங்க பிரச்சனையே கிடையாது. அவர் ஐஐடி இயக்குனரா இருந்துட்டு சொன்னதுனாலதான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையே எழும்புறதுக்கான காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவரும் பாஜக மாநில தலைவராக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. என்னமோ இவர் கோமியத்தை குடிச்சா உடம்பு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் நிறைய கண்டனங்கள் எழும்பி இருக்கு. ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அழிச்சிருங்க, எல்லாருக்கும் கோமியத்தை கொடுத்து எல்லா நோய்களை தீர்த்துருங்க. கேன்சர் இருக்கா, 1 லிட்டர் குடி, 2 லிட்டர் குடி. உனக்கு மலேரியா இருக்கா, என்ன நோய் இருக்கா, டைஃபாய்டு இருக்கா, எதுக்குமே நீ என்ன பண்ணு, மருந்தே எடுத்துக்காத, மாத்திரை எடுத்துக்காத, எல்லாருக்கும் கோமியத்தை வை. இன்னொரு விஷயம் எனக்கு கேள்வி வருது, கோவிட் 19 வந்தது, அப்ப எல்லாருக்கும் கோமியத்தை கொடுத்திருந்தா கொரோனா போயிருக்குமோ
அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு வருது. இதுக்கப்புறம் வர நோய்களுக்கு, பரவல் நோய்களுக்கும் நீங்க சிறந்த மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கோமியம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட என்ன பண்ணணும்னா யாருக்கோ கோவாக்சினோ இல்ல எதுவுமே நீங்க கொடுக்க கூடாது. கோமியத்தை நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க. யாருக்குமே இப்ப அண்ணாமலைக்கே நாளைக்கு ஏன்னா உடம்பு முடியலன்னா கூட அவர் 1 லிட்டர் கோமியத்தை குடிச்சாருன்னா அவருக்கு சுகமா இருக்கும். அவர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாருன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து போட்டு கோமியத்தை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லணும். ஏன்னா அவர் தானே வந்து கோமியத்தை குடிச்சா நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதரவா இருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட வந்துருவாங்க. சோ எதுவா இருக்கட்டும் இவர் கோமியத்தை குடிச்சா எல்லா நோய்களும் தீரும் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.